சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கத்தெடுத்துன்னு எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளார ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குமில்லை தூங்குமில்லை. கத்தர் உன்னை காக்கிறவர். கத்தரும் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலில வேலாயிலும் இரவு நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்தவில்லை. கத்தர் உன்னை எல்லாம் தீங்கு விலை காப்பார். கத்தர் ஆத்மாவை காப்பார். கத்தர் போக்கு வார்த்தையை இது கொண்டு என்னென்று காப்பார். சங்கீதம் 23 கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். திராட்சை அடையின் அவரின் புள்ளிகள் மேய்த்த அம்மந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துகிறார். நம் அறி இல்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தீர். என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியது. என் ஜீவனில் நல்ல நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கத்தரை வீட்டு நீத்த நாட்டம் நின்றிருப்பேன். சங்கீதம் 91 உன்னதமான மறை இருக்கிறவர் சர்வ வல்ல நிலை தங்குவார். நான் கத்தரை நோக்கி நீ அடைக்கலம் என் கோட்டை என் தேவனை நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேணும் கண்ணைக்கும் பாழாக்கு கொன்னைக்கும் தப்பு வைப்பார். அவர் தம் சிறலாலே முடுவார். அவர் சட்டை கீழே அடைக்கல புகுவாய். அவர் உன் சத்திய உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இருள் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் அம்புக்கும் இருள் நடமாக கொள்ளை நோய்க்கும் மதியானத்து பாழாக்கும் சங்காரத்தும் நீ பயப்படாய் இருப்பாய். உன் பக்கத்தில் 6 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தானே உன்னை அணுங்காது. உன் கண்களை மாற்றி அதை பார்த்து துர்மார்க்கிற பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய்க்கிற உன்னதமான கத்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நீரிடது வாதியன் குரத்தை அணுகார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன் தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிலிடாலும் வலிக்கு அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்து மேலும் விரியன் பாம்பு மேலும் நடந்து பால சிங்கத்தை வள சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தில் அவன் அறிந்திருக்கபடியால் அவன் உயர்ந்த அடைக்கல வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனை மறுபுறத்தில் அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீத்த நாட்டை தித்தியாக்கி இறைச்சிப்பை அவனுக்கு அனுப்பேன். ஆமேன்.